தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமுதாயம் வன்னியர்கள் மிக மோசமான ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு வேண்டும் என்ற ராமசாமி படையாச்சியருடைய கோரிக்கை. அது மட்டுமல்ல, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி, அதாவது உச்சநீதிமன்றம் 1265 நாட்களுக்கு முன்பு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. அந்த தீர்ப்பின்படி தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு அல்லது உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு எந்த தடையும் கிடையாது. தாராளமாக தமிழக அரசு வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு தனி ஒதுக்கீடு வழங்கலாம் என்ற மிகப்பெரிய தீர்ப்பு. இது அப்சர்வேஷன் கிடையாது, இது தீர்ப்பு. அந்த தீர்ப்பில் பாகம் 68, 73 பேராகிராஃப் இதிலே தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். இந்த தீர்ப்பு 1265 நாட்கள் ஆகிறது. 30 நாளில் சாதாரணமாக கொடுக்கின்ற அந்த இடஒதுக்கீடு இன்று வரை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதை நிறைவேற்றவில்லை. மருத்துவர் ஐயா அவர்களும் சரி, நானும் சரி, எங்க கட்சியில் உள்ள மூத்த தலைவர்களும் சரி, பல முறை முதலமைச்சரை சந்தித்தோம், சட்டமன்றத்திலே வாதம் கொடுத்தோம். அது மட்டுமல்ல, அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் நூற்றுக்கணக்கான முறை சந்தித்தோம். பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் சேர்மனையும் நான் சந்திச்சேன். ஆனாலும் இன்று வரை அது சம்பந்தமாக மூச்சு கூடும் விட மாட்டேன் என்று சொல்லுகின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது. திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா திமுக சமூக நீதிக்கு விரோதி மட்டுமில்ல, சமூக நீதிக்கு துரோகி என்று நான் சொல்லுவேன்.